எப்போ வருவார்? 10 மணிக்கு. ஆமா, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா மிலிட்டரியிலேருந்து வர மாதிரி தெரியுது. போத்திருக்க போர்வையை பார்த்தா க்ளூஜர்ல டாக்டர் போற மாதிரி தெரியுது. எதுலையும் சம்பந்தம் இல்லாம எது கமிஷனர் கேட்குற? தம்பி வேலை விஷயமா கமிஷனர் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அது சரி, இப்ப நான் என்ன கொடுக்கணும்? ஒரு டீ பன். அதான் டிஃபனா? ஆல் இந்தியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், செய்திகள். இது போன்ற வன்முறை சம்பவங்களுக்கு காரணம் 10 ஆண்டுகளாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் தங்கராஜ் என்ற கொடியவனின் கைவேலைதான் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. தங்கராஜ் புதிதாக புலன் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் நம்ம வீட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடு. இன்னொரு முறை இப்படி குச்சி விட்டு ஆட்டின கடிச்சு காக்கா போட்டுடுவேன். ஜாக்கிரதை. அம்மா, யார் நீங்க? மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம். வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்றேன். இவரு எங்க தாத்தா மிஸ்டர் கோவிந்தராஜ். வயசு 205. 65 தான் சார். உங்க பேருமா? பங்கஜம்மா. வயசு 45. ஏய் பாட்டி, 3 வருஷமா இதேதானே சொல்றேன். அட சும்மா இரு. பையன் யாருமா? பொண்ணு வைத்து பேரு பாபு, யூகேஜி. அந்த பொண்ணு யாரு? இது எங்க பேபி சித்தி. என்னை விட மூளை கம்மி. சீனு மாமா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குது. அது உஷா சித்தி. வயசு 20. உங்க அப்பா? முக்கியமான தலைவருக்கு பாம்பு வச்சாங்களே, அந்த இன்சிடென்ட்ல எங்க அப்பாவும் சேர்ந்து செத்துட்டாரு. ஏய் பாபு, இந்த ஒயிட் சார் தான் எங்க அம்மா. அதுக்கே நான் கூப்பிடுறீங்க? இது எங்க ராம்போ, செக்ஸ் மேல். இந்தியாவோட ஜனத்தொகைக்கு உங்க குடும்பம் சரியான உதாரணம். சாப்பிடுறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்களே, சம்பாதி என் பர்ஸ திருடிட்டான். பர்ஸ திருடிட்டானா? குர்ரா 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 படாத செத்து விட போறான் அவன். சுமாரு பர்ஸ குர்ரா. ₹1 1 பைசா. ஒவ்வொரு பைசாக்கு எனக்கு உபயோகம் இருக்கு. கல்யாணி, என்னண்ணே? என்னம்மா அது பசகாச்ச சொல்லி மைதாமா வாங்கி கொடுத்தேன். பாத்திரம் காலியா இருக்கு. இன்னைக்கு தேதி 21. 21ஆம் தேதிக்கும் பசகாச்சத்துக்கு என்னம்மா சம்பந்தம்? உனக்கே நல்லா தெரியும்ண்ணே. ராத்திரியும் பகலுமா நீ ஓவர் டைம் செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் 15 தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அரை வயிறு, கால் வயிறு, நேத்துல இருந்து காலி வயிறு. சினு உள்ள போ. பசக்காய்ச்சி வச்சிருந்த மைதா மாவுல பாபுக்கும் சீனுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அரிசி இருக்கு இல்லையோ, கரப்பாம்பூச்சி இருக்கு.
இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை வீடு தான் சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல சாஸ்திரத்துக்கு கூட அரிசி பருப்பு இல்லாம பாத்திரம் பண்ற எல்லாம் சுத்தமா இருக்கு. வெங்கட்ரமணா கோவிந்தோ 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 கோவிந்தோ. பழக்கமில்ல பாடி வழக்கமில்ல பசியாலே பிச்சை கேட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. இவனே எடுக்கையில இவனும் எடுத்தால் எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. மஞ்ச துணி ஒன்னாலதான் கோயிந்தோ கோயிந்தோ. பஞ்சத்துல புட்டுட்டு என் கோயிந்தோ கோயிந்தோ. பஜன பழக்கமில்ல பாடி வழக்கமில்ல பசியாலே பிச்சை கேட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. இவனே எடுக்கையில இவனும் எடுத்தால் எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. பிச்சை வாங்கி வாழாத பெரிய மனுஷன் யாருங்க? பரமாத்மா பிச்சை கேட்டான் கோயிந்தோ. கிருஷ்ண பரமாத்மா பிச்சை கேட்டான் கோயிந்தோ. ஐயோ 3 பக்கம் கடல் இருக்கு 4 பக்கம் கடன் இருக்கு இந்த கதி கோயிந்தோ. இந்த கதி கோயிந்தோ. சொம்பு என்பது ஒரு வகை பாத்திரம் நம்பி போடுங்க சாமிக்கு மாத்திரம். சொம்பு என்பது ஒரு வகை பாத்திரம் ஆமா நம்பி போடுங்க சாமிக்கு மாத்திரம். பொட்டு வச்ச பொம்படிங்க துட்டு போடுங்க திருப்பதிக்கு போய் வந்து லட்டு தருங்க. அடடட பஜன பழக்கமில்ல பாடி வழக்கமில்ல பசியால பிச்சை கேட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. சிவனே எடுக்கையில இவனும் எடுத்தால் எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. நாட்டில் உள்ள கட்சிக்கெல்லாம் 400 சின்னம் உண்டு நாமம் தானே பொது சின்னம் கோயிந்தோ. அட ஓட்டு வாங்கி போனவங்க ரேட்டு ஒண்ணு பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் போடுவது கோயிந்தோ. ஆமா ஊருக்கெல்லாம் போடுவது கோயிந்தோ. நோட்டு இல்லைன்னா காசா போடுங்க அதுவும் இல்லைன்னா கோயிந்தா போடுங்க. நோட்டு இல்லைன்னா காசா போடுங்க அதுவும் இல்லைன்னா கோயிந்தா போடுங்க. செத்ததுக்கு பின்னாலே கல்லறதாங்க சோத்துக்கு வழி இல்ல சில்லற தாங்க. அடடட பஜன பழக்கம் இல்ல பாடி வழக்கம் இல்ல பசியால பிச்சை கேட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. சிவனே எடுக்கையில் இவனும் எடுத்தால் எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தோ. மஞ்ச துணி ஒன்னானதான் கோயிந்தோ கோயிந்தோ. பஞ்சத்துல விட்டுட்டியே கோயிந்தோ கோயிந்தோ. பஜன
பஜன பழக்கம் இல்ல பாடி வழக்கம் இல்ல பசியால பிச்சை கேட்டேன் கோயிந்தோ இவனே எடுக்கையில இவனும் எடுத்தால் என்ன எதுக்கும் துணிஞ்சு விட்டேன் கோயிந்தோ கோயிந்தா. பொழுது விடிஞ்சா எப்படா பொழுது போகணும் நாமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடானா பொழுது போனா எப்படா பூ கேட்கலான்னு கை நீட்டி காத்துக்கிட்டு இருக்கா. எப்பதான் போய் தொலையுமோ இந்த ஜடம். நீ நினைக்கிற மாதிரி அவ ஜடம் இல்ல, பொண்ணுங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவ பூவே கேட்கறா. அவளுடைய இந்த சின்ன ஆசையை கூட நம்ம நிறைவேற்றி வைக்கலனா உணர்ச்சி இருந்து நாம தாம ஜடம். ஒரு முழம் பூ தானே. எப்ப காசு கேட்டாலும் ஏன் இந்த மாமா டெலிபோன் பூத்துக்கிட்டே போகுது? நான் பார்க்கும் போதெல்லாம் டெலிபோன் பக்கத்துல இருக்கிற என்ன விஷயம்? அது வந்து ஒரு நாள் அவசரமா போன் பண்றதுக்காக இங்க வந்தேன். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? அவசரமா பணம் இருந்த ₹1 கூட போட்டேன் சார். ஹலோ, நான் போட்ட ₹1 வட்டி மூலமா ஒரு ₹8 கிடைச்சது. அன்னையில இருந்து எனக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் நான் இந்த டெலிபோன் பூத்தை தான் நம்பி வருவேன். இது எனக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி. முடிஞ்சா பதில் சொல்ல இருக்கே, முறைக்கிற. நீயே ஓசிடிவி அப்புறம் என்ன காசு வாங்க? பாதி காசு வாங்கிக்கங்கடா. துட்டியா? எங்களுக்குன்னு இந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் அந்த ஓசி டிவி தான். அதையும் கெடுத்துட்டியே பாவி. ஆத்மாஜி, உங்களை பார்க்க பத்திரிக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம். வர்றது கண்டசா கார்ல, கட்ட செருப்பு கால்ல. என்ன சார் ரொம்ப சினிமா தனமா இருக்கு? நல்ல கேள்வி, வித்தியாசமான கேள்வி. நான் உயிரினங்களுக்கு தீங்கிழைக்கிறது இல்ல, அதனாலதான் தோல் செருப்பு போடுறது இல்ல. நல்ல பதில், வித்தியாசமான பதில். ஆனா உங்க கட்ட செருப்புல மிதிப்பட்டு சின்ன சின்ன உயிர்களுக்கு ஆபத்து வராதுன்னு என்ன சார் நிச்சயம்? அழகான கேள்வி, ஆழமா சிந்திக்கிறீங்க. நீங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு முன்னாடி என்னுடைய சிஷ்யர்கள் இப்படி வெள்ளத்தை ஓரமா வச்சிருவாங்க. இனிப்பை தேடி எறும்பு மாதிரி சிறு உயிர்கள் ஒதுங்கிறதுனால என்னுடைய பாதையில எந்த உயிர்களுக்கும் தீங்கு வராது.